சமீபத்தில் ஒரு தம்பி என்கிட்ட சொன்னாங்க, அக்கா நான் எப்போ பார்த்தாலும் மொபைலில் பார்த்துட்டே இருப்பேன், ராத்திரி பகலாக பார்த்துருந்தேன். எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க சொன்னாங்க ஒரு தடவை, நான் கேட்கவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு சொல்லி அந்த மொபைலை பார்த்தேன். அன்னைக்கு எனக்கு பயங்கரமான வெறுப்பு. அன்னையிலேருந்து அந்த மொபைலில் வேற எதையும் பார்க்கறதில்ல, பேசுறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இவ்வளவு தூரம் பகலாக மொபைலை பார்த்தேன், நான் எப்படி திடீர்னு சொல்லி மொபைலை பார்க்காம இருக்க முடிஞ்சதுன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அம்மா எனக்காக நீங்கள் ஜெபித்தீங்களா, நான் மொபைலை பார்க்கக்கூடாதுன்னு ஜோம் பண்ணீங்களான்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, மகனே இந்த நிமிஷம் வரைக்கும் முழங்காலில் அடிக்கடி நின்று மொபைலில் போய் என் பிள்ளை மாட்டிருச்சு, ராவு பகலாக பார்த்துட்டு இருக்கான், அவனை விடுதலையாக்கும் நான் ஜோம் பண்ண. மகனே உங்கள் பிள்ளைகளை ஜெபம் என்ற கரத்தை கொண்டு நீங்கள் பாதுகாக்கணும். நீங்க ஒருவேளை பாதுகாக்கலன்னா இந்த உலகம் அவனுக்கு அசுத்தத்தை கொடுப்பதற்கு ரெடியா இருக்கு. நீங்க மொபைல்ல திறந்தா எல்லா அசுத்தங்களும் அதுல இருக்கு. உங்க பிள்ளையை அதுல இருந்து விடுவிக்க முடியாது. உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. உங்க பிள்ளைகளுக்காக அழணும். அந்த பிள்ளை எப்படி அவங்க அம்மாவுடைய ஜெபம் மொபைலை விட்டு வெளியே கொண்டு வந்துருச்சு. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணா போகாது.